பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கல, ஆண்டவர் தான் எதிர்த்து நிற்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராய் நிற்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் எவ்வளவுதான் பேசினாலும் சில சூழ்நிலைகளை நம்ம மாற்றிக்கொள்ளவே முடியலன்னா இந்த பாரம் நம்ம எங்க போனாலும் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளை அநேகர் மாத்துறாங்க, ஊழியக்காரரை மாத்துறாங்க. எந்த சபையை மாத்தினாலும் சரி, எந்த ஊழியக்காரனை மாத்தினாலும் சரி, வேதம் இதே வேதத்தான், இதே வசனம்தான், இதே பிரசங்கம்தான். அப்போ ஊழியக்காரரை மாற்றுகிறதுனாலயோ சபையை மாற்றுகிறதுனாலயோ உனக்குள்ள இருக்கிற இந்த பாரத்தை நிச்சயமா மாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்போ பாவத்திலிருந்து விடுதலை வேணும். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்துக்கு மேலாக எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அப்போ மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அந்த அடிமை நுகத்தை விடுவிப்பதற்காக தேவன் மோசேவை எழுப்பினார். இன்னைக்கு ஒரு மனுஷனை, ஒரு ஊழியக்காரனை எழுப்புகிறதுக்கு நோக்கமே என் ஜனம் அநேக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கு, என் ஜனத்தை லகுவாக்கி என் ஜனத்தை விடுதலையாக்க ஒரு ஊழியக்காரன் தேவையா இருக்கு. அங்க மோசே எழும்பி அந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்ததை இந்த வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா? ஆனாலும் இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் வந்தாலும் எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும் என்னை விடுவிக்க யாராலையும் முடியாது. ஹல்லேலூயா. என்னை சுகப்படுத்த யாராலையும் முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மோசே ஜனங்களை விடுவிக்க தேவைப்பட்டது போலத்தான் இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படிதான் நமக்கு வார்த்தை ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டே வருகிறது.